இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கீரையோட ஒரு சூப்பராக ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை குட்டி குட்டியாக ஒரு 4-5 செடி முளைச்சிருந்தது. அதிலேருந்து கொஞ்சம் நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம். இந்த கீரை விவசாயம் பண்ணுறதெல்லாம் ஒரு சில இது பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து பூச்சி விழுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த பூச்சி விரட்டுறதுக்கு மருந்து தெளிக்கிறாங்க. நாங்கள் இப்போ சமீபத்தில் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒருத்தவங்க தோட்டத்துக்கு போயிருந்தோம். கீரைக்கு பார்த்திங்கன்னா அப்போ தான் மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. மற்ற காய்கறி இதெல்லாம் விடவே கீரை வந்து மேலே நம்ம வந்து மருந்து படுறதுனால அந்த இலை அப்படியே வந்து அந்த மருந்து அப்படியே உறிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற சின்ன இடமா இருந்தாலும் கூட கீரையை ஃபஸ்ட்டு வந்து நம்மளே போட்டு எடுத்துக்கிறது நல்லது. இந்த கீரை பாருங்கள் எவ்வளோ தளன்னு இருக்குன்னு. இது வந்து இந்த பச்சை மணத்தக்காளி. இது போக அந்த சைடு கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலரில் வரும் பாருங்கள், அந்த தலையுமே இருக்குது. அதையும் எடுத்துக்குவோம். இது நம்ம இந்த மாதிரி கிள்ளி நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக தலைய ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த 2 நாளாக கொஞ்சம் அப்படியே மழை பெய்ய செடி எல்லாமே சூப்பராக தழைஞ்சு வந்திருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு, எடுத்தாச்சு. அது கீழே வச்சுட்டு அது கத்தி எடுத்துகிட்டு எடு. கூடை குடிச்சாங்க. தக்காளி அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வந்து காய்ச்சி ஓரளவுக்கு ஓஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம்தான் வந்து பிஞ்சு காவெட்டெல்லாம் இருக்குது. நீ எப்படி ஒரு 10-20 நாளுக்குள்ளே ஃபுல்லாகவே எல்லாம் காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி வந்து எல்லா விதையும் போட்டு வச்சுருக்கேன். மிளகாய், அப்புறம் வந்து தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் வந்து விதையெல்லாம் விட்டு வச்சாச்சு. மிளகாய் மட்டும் முளைச்சிருச்சு. இன்னும் வந்து கத்திரி நாற்று, தக்காளி நாற்று முளைக்கல. இன்னும் ஒரு 2-3 நாள் அதுவும் முளைச்சிரும். நம்ம ஒரு மாதம் கழித்து நம்ம திரும்ப வந்து ஊன்றதுக்கு சரியாக இருக்கும். நிறைய தக்காளி வந்து எடுக்காமல் விட அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் இந்த காயெல்லாம் பாருங்களேன், இன்னும் ஒரு வாரத்தில் இது எல்லாமே பழுத்துரும். நல்லா தக்காளி போதுங்கிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக அவ்வளோ காய் காய்ச்சி தள்ளிருச்சு. 2 வீட்டுக்கு அவ்வளோ இதாக காய் இருந்தது. அடுத்து இந்த புடலங்காயுமே வந்து நல்லா வந்து முத்திருச்சு. இந்த இடம் பாருங்கள், லேசாக எறும்பு இப்போ தான் வந்து ஓட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் விட்டோம்னா வந்து ஃபுல்லாக வந்து சொத்தையாக்கிரும். அதனால் வந்து இன்றைக்கி புடலங்காயை எடுத்துடலாம். ஒரு நேர பொரியலுக்கு இந்த புடலங்காய் ஒன்றே வந்து சரியாக இருக்கும். அடுத்து கொய்யாக்காய் வந்து ஒரே இதில் வந்து ஒரு 7-8 காயாட்டு இருந்தது. ஃபுல்லாக அப்பப்போ 1-2ன்னு எடுத்தாச்சு. இது கடைசியாக இருக்கிற ஒரு காய். இதையும் இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம். 2 இன்னும் வைக்கல. இது வந்து ஒரு 60-60ன்னு சொல்லி வாங்கினோம். 2 வந்து 100ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் ஊனி வைக்கல. இது கலர் வந்து ஒன்று மஞ்சள், ஒன்று வந்து ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இல்லை. அதனால தான் இந்த வந்து ஆரஞ்சு கலர் சும்மா ஒரு ஒத்த கொம்பு மாதிரி தான் வந்திருக்கு.